நேரத்திலே நாங்கள் தியானிக்கும்படியாக මේ උදෑසන කාලේ අපි උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන පිණිස தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். උන්වහන්සේගේ ආත්මයේ ආලේපය කාටද උන්වහන්සේ දෙන්නේ කියන මාතෘකාවෙන් උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න යනවා. ஆமென். ආමේන්. இங்க இருக்கிறவங்க ஆமென். ආමේன். ஹalleluya. 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 எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது தேவனுடைய அந்த ஆவி அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். කී දෙනෙකුට පිපාසයක් තිබෙනවද උන්වහන්සේගේ ආලේපය උන්වහන්සේගේ අභිෂේකය මම ලබා ගන්න ඕනේ කියලා. ஆமென். ආමේன். இந்த ஆவி இந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரம் ஆசீர்வாதத்தை மாற்றங்களை கொண்டு வராது. அது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் அதே போல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எல்லா ரீதியிலும் அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். මේ ආත්මයේ ආලේපය කියලා කියද්දී ඒක අපේ ආත්මික ජීවිතේට පමණක් නෙවෙයි අපේ පුද්ගලික ඒ ආකාරයේ සෑම ආශිර්වාදයක්ම අපිට ගේනවා. ஆமென். ආමේන්. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? ஹalleluya. ஹalleluya. நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் நல்ல ஆவியில நிரம்பி இருக்கிற மனிதன் அவன் எப்பொழுதும் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருப்பது மாத்திரமல்ல அநேகர் மத்தியில் நல்ல சாட்சிகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். උන්වහන්සේ තුල යාපත් පිපිදීමෙන් ඒ ආකාරයේ යාඥාවෙන් ඉන්නව මනුෂ්‍ය ආත්මික ප්‍රකාරයෙන් පමණක් නෙවෙයි සෑම ප්‍රකාරයෙන්ම ආශිර්වාදයෙන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? ஆவி இல்லாதவர்கள் ඒ ආකාරයෙන් அபிஷேகம் இல்லாதவர்கள் ආලේපයක් නැති අය பார்த்தாலே விளங்கும். ඒ දැක්කම ஆவிக்குரிய ரீதியில ஒரு வளர்ச்சி இருக்காது. ආත්මික ප්‍රකාරයෙන් වර්ධනයක් மற்ற තියෙන්නේ. எல்லா பகுதியிலும் ஒரு 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 வித்தியாசமான ஒரு சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவார்கள். අනිත් සෑම පැතිවලින්ම කැළමිලි තත්වයකින් அப்ப තමයි எங்கள் ඉන්නේ. எல்லாருக்கும் நீங்க இந்த புதிய மாதத்திலே கூட நீங்க வாஞ்சிங்க எங்களுக்கு தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் ஆண்டுடைய வழி நடத்தல் எங்களுக்கு அவசியம். එහෙනම් මේ අලුත් මාසයේදී සෑම දිනම පිපාස දරන්න මේ අලුත් මාසයේදී උන්වහන්සේගේ ආලේපය උන්වහන්සේ අපිට අවශ්‍යයි இது කියලා. யார் யார் இதை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும்? කවුද මේ බෝලෙස இது ලබා ගන්න யாருக்கு පුළුවන්? அதிகமாய் கொடுக்கப்படுகிறது? මේ කාටද බෝලෙස ලබා உபாகம දෙන්නේ? புத்தகத்திலே දිවිතිය කතාව පොතේ 34வது அதிகாரத்திலே 34 වෙනි පරිච්ඡේදයේ 9வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் 9 கொள்வோம். වෙනි පදය உபாகம புத்தகம் දිවිතිය කතාව 34வது அதிகாரம் 34 වෙනි පරිච්ඡේදයේ 9வது வசனம். 9 වෙනි පදය. பழைய ஏற்பாட்டில் 269வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 269. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். சிங்களே ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. எத்தனை பேர் கவனமா கேக்குறீங்க? කී දෙනෙකු උවමනාවෙන් ඇහුම්කන් දෙනවද? ஆமென். ආමේන්. இந்த மோசே யாரா இருந்தார்? මෝසස් කවුද? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய விசேஷ ஒரு மனிதனாய் இருந்தார். ස්වාමින් වහන්සේ කැඳවපු උන්වහන්සේගේ විශේෂ தேவனுடைய මනුෂ්‍යයෙක්. விசேஷ ஆவியை அபிஷேகத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். උන්වහන්සේගේ විශේෂ ආලේපය උන්වහන්සේ උට දීලා තිබුණා. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேவனால் தெரிவு செய்யப்பட்ட முதல் தலைவனாய் அவன் இருந்தான். ඉස්රායල් දරුවන්ව මඟ පෙන්වන පිණිස උන්වහන්සේ තෝරගත්තා වූ පළවෙනි මනුෂ්‍යයෙක් நீங்க அதே ලෙස அதிகாரத்திலே கடைசி வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் පරිච්ඡේදයේ අන්තිම වචනේ බලනවා. மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அதன் பிறகு எழும்பினதில்லை என்று நாங்கள் பார்க்கலாம். මෝසස් ආකාරයේ අනාථ වතුරු කෙනෙක් එකට පස්සේ නැගිටින්නේ නැහැ அப்ப කියලා අපි விசேஷ බලනවා. தேவ ஆவி அபிஷேகத்தை பெற்ற இந்த மோசே එහෙනම් විශේෂ ලෙස උන්වහන්සේගේ ආත්මය ආලේප ලබා ගත්තා වූ அவனுடைய මේ ஊழிய මෝසස් காலம் நிறைவடையும் பொழுது ඔහුගේ சேவை කාලය අවසන් වෙන්නා විට அவர் மரிக்க போகிற முன்பதாக මේ යන්න ප්‍රථමයෙන් அவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து මනුෂ්‍යයෙක්ව තෝරගෙන அவன் மீது தன்னுடைய கையை வைத்து ඔහු මත ඔහුගේ දෑත තබලා அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது ඔහුට ආශිර්වාද කරනා විට வேதம் சொல்லுகிறது பாருங்க, දෙවියන් වහන්සේගේ மோசே වචනේ සඳහන් நூனின் වෙනවා. குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் මෝසස් නූන්ගේ පුත්‍රයා මත ඔහුගේ දෑත තබපු විට அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ඔහු ප්‍රඥාවේ ආත්මයෙන් පිරුණා කියලා. ஆமென். ආමේන්. மோசேக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், මෝසස් තුල තිබෙනා වූ ඒ ආලේපය அந்த ஆவி ඒ ආත්මය யாருக்கு கொடுக்கப்படுகிறது? කාටද දුන්නේ? யாருக்கு கொடுக்கப்படுகிறது? කාටද දුන්නේ? யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. යොෂුවාට දුන්නා. ஆமென். ආමේන්. அதன் பிறகு ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார்கள். ඊට පස්සේ ජනතාව උට කීකරු වෙන්න පටන් ගන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அவன் யாரா இருந்தாலும் சரி, දෙවියන් වහන්සේගේ ආත්මය ලැබපු මනුෂ්‍යව කවුරු அவன் படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ඉගෙනගෙන තියෙන්න පුළුවන්, ඉගෙන ගන්න சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம். කෙනෙක් වෙන්න පුළුවන්, වැඩිහිටි කෙනෙක් වෙන්න පුළුවන්. யாருக்குள்ள தேவனுடைய அந்த
அந்த அபிஷேகம் அந்த ஆவி இருக்கிறதோ කවුරු තුල උන්වහන්සේගේ ආත්මයේ ආලේපය තිබෙනවාද? அவங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களா இருந்தாலும் கீழ்ப்படிவார்கள். ඒ අයට මහත් මනුෂ්‍ය වුණතොත් කීකරු වෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? அவங்கள கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். ඒ අය තුලින් ස්වාමින් වහන්සේ මාත් දේවල් කරනවා. ஆமென். இப்ப அந்த தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்? දැන් උන්වහන්සේගේ ආත්මයේ ආලේපය කවුද ලබා ගන්නේ? சேர்ந்து சொல்லுங்க, யார் பெற்றுக்கொள்ளுகிறார்? කවුද ලබා ගන්නේ? யோசுவா. යොෂුවා ලබා ගන්නවා. ஆமென். ஆமென். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், மோசேக்கு அடுத்ததாக யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தலைமைத்துவத்திலிருந்து நடத்தி செல்லுகிறார். මෝසස්ට පස්සේ අපි දන්නවා යොෂුවා තමයි නායකත්වයේ දරාගෙන ඉස්රායල් දරුවන්ව මඟ පෙන්වන්නේ. ஆமென். ආමේන්. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் யோசுவாவுக்கு அந்த காரியம் கொடுக்கப்பட்டது? එහෙනම් කල්පනා කරලා බලන්න ඇයි මෝසස්ට මේ ලබලා දුන්නේ කියලා. யோசுவா. යොෂුවාට. ஆமென். ආමේන්. யார் சொல்றீங்க? කාටද කියන්න පුළුවන්? மோசேயோடு இன்னும் சிலர் உடன் ஊழியர்களும் இருந்தார்கள். මෝසස් සමග තවත් එයාට උදව් පිණිස සමහර සේවකයන් හිටියා. ஆமென். ආමේන්. ஆரோன் இருந்தாரு, ஊர் இருந்தாரு. ආරෝන් හිටියා, ඌර් කියන පුද්ගලයාද හිටියා. ஆமென். ආමේன். யோசுவாவுக்கு ஏன் யோசுவா அந்த அபிஷேகத்தை யோசுவாவுக்கு, மோசே ஏன் அந்த அபிஷேகத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார்? ඇයි මෝසස් ඒ ආලේපය යොෂුවාට දුන්නේ? ஏன் தேவனுடைய திட்டம் அப்படியா இருந்தது? ඇයි උන්වහන්සේගේ සැලසුම ඒ ආකාරයෙන් තිබුණේ? தேவனுடைய திட்டம் அப்படி இருக்கிறபடினால தான் மோசே கையை வச்சோன்னு அங்க ஆவியானவர் இறங்கிட்டார். උන්වහන්සේගේ සැලසුම ඒ ආකාරයෙන් තිබුණ නිසා තමයි මෝසස් අත තබපු අවස්ථාවෙම යොෂුවා මත ඒ ආත්මය වැගුරුනේ. உபாகமம் புத்தகத்திலே, திவித்திய சாரி, யாத்ராகம புத்தகத்திலே නිර්මයාම පොතේ 17வது அதிகாரத்துல 10 වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனங்களை வாசிப்போம். 9 වෙනි 10 වෙනි පදවල් நீங்க කියමු. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு வீட்ல போய் நீங்க தனிப்பட்டு அதை வாசித்து நீங்க தியானித்து பாருங்க. මේ සියලු දේම සටහන් කරගෙන ගිහිල්ලා නිවසේදී ஆவியானவர் සෑහෙන நம்மோடு කියවලා බලන්න. தனிப்பட்ட ரீதியிலே பேசுவார். ඒ අවස්ථාවේදී ආත්මයන් වහන්සේ පුද්ගලිකව யாத்ராகம புத்தகத்திலே නිග්මයාම 17வது அதிகாரத்திலே 10 වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனங்களை வாசிப்போம். 9 වෙනි 10 වෙනි පදවල් කියමු. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனு ஊர் என்பவனு மலை உச்சியில் ஏறினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 வசனம் வாசிக்கும் பொழுது எத்தனை பேருக்கு ஏதாவது விளங்கிச்சா? ඒ වචනය කියනා විට කී දෙනෙකුට තේරුණාද? ரத்ன சாந்திக்கு விளங்கி இருக்கு. சொல்லுங்க பாப்பா, என்ன விளங்கிச்சு? ரைட். என்ன நடக்குதுன்னா, මොනවාද සිදුවෙන්නේ නා? மோசே ஒரு டீம் அங்கனைக்கு இருக்குறாங்க. මෝසස් එක කණ්ඩායමක් යට ඉන්නවා. ஆரோன் இருக்காரு, ආරෝන් ඉන්නවා, ஊர் இருக்காரு, ஊர் ඉන්නවා, யோசுவா இருக்காரு. යොෂුවත් ඉන්නවා. மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், මෝසස් යොෂුවා දෙස බලලා நீ කියනවා, சில மனிதர்களை தெரிந்து கொண்டு උඹ සමහරක් මනුෂ්‍යයන් තෝරගෙන நீ போய் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. අමලෙක්වරුන් සමග නුඹ යුද්ධ කරන්න. ஆமென். ආමේන්. நானும் මම ஆரோன் ஊர் என்பவர்களும் ආරෝන් ඌර්ද மலை உச்சிக்கு போகிறோம். ඒ කන්ද උඩට යනවා. மலை உச்சில போய் என்ன செய்தார்கள்? ඒ කන්ද උඩට ගිහලා ඒ මොනවද කරේ? சொல்லுங்க. කන්ද උඩට ගිහලා මොනවද කරේ? அங்க கீழே யுத்தம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு மலை உச்சில போய் என்ன செஞ்சிட்டு இருந்தாருங்க? ඒ යට ඒ ආකාර යුද්ධයේ ඇතිවෙනා වූ අවස්ථාවේදී ඒගොල්ලන් කන්ද ஜெபம் උඩට பண்ணி ගිහලා கொண்டிருந்தார்கள். ප්‍රාර්ථනා කරමින් සිටියා. அதுக்கு தான் சொல்றாரு, நான் மலை உச்சிக்கு போறேன். ඒ නිසා තමයි කිව්වේ මම කන්ද උඩට இந்த යනවා කියලා. யுத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்க මේ போகிறோம். යුද්ධය වෙනුවෙන් අපි යාඥා நாங்கள் කරනවා. ஜெபத்திலே தரித்திருக்கிறோம். අපි යාඥාවෙන් අපි ඉන්නවා. நீ போய் அங்கே யுத்தம் பண்ணு. නුඹ ගිහිල්ලා ඒ ස්ථානේ යුද්ධ කරන්න කියලා. ஆமென். ආමේන්. யோசுவா என்ன சொன்னாரு? යොෂුවා මොනවද කිව්වේ? என்னால அது முடியாது. ඒක මට බෑ. என்ன சாக கொடுக்க போறீங்களா? අමාව මරන්න යනවා. ஒருவேளை யுத்தத்துல நான் ஒருவேளை மரித்து போனால் என்ன செய்வது? යුද්ධයේ මම සමහර විට මැරුණා නම් මොනවද වෙන්නේ? அல்லது நீங்க என்னோட யுத்தத்துக்கு வாங்க, නැත්නම් ඔයගොල්ලෝ මා සමගම එන්න. அல்லது ஊரை அனுப்புங்க, නැත්නම් ඌරුව அல்லது යවන්න. ஆரோட அனுப்புங்க. නැත්නම් ආරෝන්ව යවන්න. ஏன் என்னைய அனுப்புறீங்க யுத்தத்துக்கு? ඇයි මාවම යවන්නේ මේ යුද්ධය நீங்க උදෙසා? மட்டுமா ஜெபத்துல இருக்கணும்? ඔයාලන් පමණක්ද යාඥා ஏன் நானும் வந்து ஜெபத்துல இருக்கிறேனே? ඇයි මමත් ඇවිල්ලා යාඥාවෙන් ඉන්න? அப்படி சொன்னாரா? එහෙම කිව්වද? என்ன செய்தார்? මොනවද
කිව්වේ தலைவன் சொன்ன உடனே ඒ නායකයා කිව්ව ගමම என்ன செய்தாரா? මොනවද කිව්වේ என்ன வாசிச்சீங்க? මොනවද කිව්වේ என்ன வாசிச்சோம்? අපි මොනවද කිව්වේ யோசுவா 10வது வசனத்துல පළවෙනි පදයේදී யோசுவா යොෂුවා தனக்கு மோசே சொன்னபடியே செய்து මෝසස් තමාට කී ලෙසම කරලා அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். අමලේකවරුන් සමග යුද්ධ කරා ஆண்டவரை கரங்களை தட்டி ආමේන් மகிமைப்படுத்தினான். ස්වාමින් වහන්සේගේ නාමයේ අපි அப்ப தேவனுடைய அந்த விசேஷ ஆவியை, එහෙනම් දෙවියන් அந்த වහන්සේගේ விசேஷ විශේෂ அபிஷேகத்தை, ආලේපය அந்த தலைமைத்துவத்தை ඒ නායකත්වය தேவன் யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? ස්වාමින් වහන්සේ කාටද දෙන්න උන්වහන්සේ කැමතින් ඉන්නේ யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? කාටද யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிறாங்களோ, කවුරු කවුරු කීකරු භාවයෙන් යටත් භාවයෙන් ඉන්නවද யாரு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்களோ, උන්වහන්සේට අවංක ලෙස කවුද யாரு ඉන්නේ தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறார்களோ, කවුද නායකත්වයට කීකරු වෙන්නේ அவங்க மேலதான் ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்கும். ඒ අය මත ඒ අයට තමයි ස්වාමින් වහන්සේ මත ඇදහිලා තිබෙන්නේ ஆமென். ආමේන් விசுவாசைய அல்லேலூயா, හalleluya நம்பிக்கை இருக்கும். විශ්වාසය තියෙන්නේ ஆமென். ආමේன் மோசே போனாலும், මෝසස් ගියොත් அவன் மரிச்சாலும், මිය ගියොත් இவ்வளவு பெரிய ஜனங்களை யாரால நடத்த முடியும்? මෙච්චර මහත් සෙනඟ කාටද මග පෙන්වන්න පුළුවන් யார் ஆண்டவர் நம்பினாரு? කවුද උන්වහන්සේ විශ්වාස කරේ யாரு மோசையை நம்பினாரு? කවුද මෝසස් විශ්වාස කරේ மோசையை யார நம்பினாரு? මෝසස්ද කාවද විශ්වාස කරේ யோசுவா. යොෂුවාව ஏன்னா அவர் வளர்க்கப்படுகிற நேரத்திலேயே பார்த்திருப்பாரு. ඇයි කිව්වොත් ඔහු වර්ධනය වෙන්නව කාලේදී මේ බලන්න ඇති என்ன சொன்னாலும் செய்யற ஒரு மனுஷன். මොනා කිව්වොත් கேள்வி කරනවා கேட்கவே மாட்டா. ප්‍රශ්න නගන්න இன்னைக்கு நிறைய பேர் இன்டெலிஜென்ட் என்ற பேர்ல கேள்வி குறுக்கு கேள்வி கேட்பாங்க. අද බොහෝ අය ඒගොල්ලන්ට පුළුවන් කියනවා තත්ත්වයෙන් ඒගොල්ලෝ හිතලා ஏன் බොහෝ அப்படி ප්‍රශ්න செய்றாங்க? ඇයි මේම ஏன் இப்படி කරන්නේ செய்யறாங்க? ඇයි මේම කරන්නේ ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க? ඇයි ඒ අයට ஏன் දුන්නේ இவங்களுக்கு கொடுக்கல? ඇයි මේ අයට දුන්නේ නැත්තේ ஹalleluya. හalleluya யோசுவாக்கு அந்த பிரச்சனையே இருக்கல. යොෂුවාට ඒ ප්‍රශ්නේම තිබුණේ தலைவன் சொல்றாரு, නායකයා කියනවා யுத்தத்துக்கு போனே. ඒ නිසා යුද්ධෙට ගියා அவன் ஆயுதம் எடுத்துட்டு போயிட்டான். ඒ ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. ආයුධ අරගෙන ගියා செத்தாலும் சாகுறேன். මරනවා නම් මැරෙන්න ஹalleluya. හalleluya இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தான் நிரப்பி தேவன் பயன்படுத்த අද விரும்புகிறார். එවැනි අයව තමයි ස්වාමින් වහන්සේ පුරවලා උන්වහන්සේ රැගෙන පාවිච්චි කරන්නේ ஆமென். ආමේන් ஹalleluya. හalleluya ஹalleluya. හalleluya அதனால தான் மோசே அவருடைய மரிக்கிற அந்த காலம் வரும் பொழுது ඒ නිසා තමයි මෝසස් யோசுவாவின் தலையின் மேலே கையை வைக்கிறார். යොෂුවාගේ ඉස්ස මත දෑත யோசுவா அந்த තබලා தேவனுடைய விசேஷ ஆவியை அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். යොෂුවාද උන්වහන්සේගේ විශේෂ ආලේපය උන්වහන්සේ ලබා நான் முதல் சொன்னது போல කලින් කිව්වා எந்த மனுஷனுக்குள்ள இந்த தேவனுடைய விசேஷ ஆவி அபிஷேகம் இருக்கிறதோ කොයි මනුෂ්‍යයා තුලද උන්වහන්සේගේ විශේෂ ආත්මයේ ආලේපය තියෙන්නේ அவன் விசேஷமானவனாய் மாறுகிறான். ඒ ඔහු විශේෂ ලෙස அவன் වෙනස් වෙනවා ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். ඔහු ආශිර්වාදයේ ලබාගත් ලෙස වෙනස් இப்ப என்ன වෙනවා நடக்குன்னா, මොනවද வாசிங்க සිදුවෙන්නේ யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல යොෂුවා පළවෙනි පරිච්ඡේදයේ 16வது 17வது வசனத்தை வாசிங்க. 16වෙනි 17වෙනි පදවල් யோசுவா 1ஆம் அதிகாரத்துல යොෂුවා පළවෙනි පරිච්ඡේදයේ 16வது 17வது வசனங்கள். 16වෙනි 17වෙනි පදවල් ஆ. அப்பொழுது அவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப மோசே மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப யோசுவா தான் தலைவனா அபிஷேகத்தோடு இருக்கிறாரு. මෝසස් මිය ගියයින් පස්සේ යොෂුවා තමයි නායකත්වයේ දරන්නේ இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திர மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாங்க? ඉස්රායල් සෙනඟ යොෂුවා දේශ බලලා මොනවද කියන්නේ? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. ඔයගොල්ලන් කියන සියලු දේම අපිට ආන්න බෑ. எங்களுக்கு எது சிஸ்டமோ அதை தான் நாங்க செய்வோம். අපිට මොනවද පුළුවන් ඒ දේ තමයි අපි කරන්නේ. அப்படியா சொல்றாங்க? එහෙමද කියන්නේ? என்ன சொல்றாங்க? මොනවද කියන්නේ? நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் අපිට අන කරන සියලු දේම நாங்கள் செய்வோம், අපි කරනවා. நீங்கள் எங்களை அனுப்புற இடமெல்லாம் நாங்கள் போவோம், අපි යවනව ස්ථානවලටද අපි යනවා. மோசேக்கு நாங்கள் செவி கொடுத்தது போல உமக்கும் நாங்கள் செவி கொடுப்போம். මෝසස් ඇවුම්කන් දුන්නා ආකාරය ඔබටද අපි ඇවුම්කන් දෙනවා කියලා. ஆமென். ආමේන්. ஜனங்கள் இப்படி சொல்ல காரணம் என்ன? සෙනඟද මේ ආකාරයෙන් කියන්න හේතුව කුමක්ද? என்னத்தை பாக்குறாங்க? ඒ අය මොනවද දකින්නේ? இப்ப யோசுவாக்குள்ள என்ன இருக்குது? යොෂුවා තුල මොනවද තියෙන්නේ? கர்த்தருடைய விசேஷ ஆவியானவர் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ විශේෂ ආත්මය தேவ ஆவியானவர் யோசுவாவை வழி நடத்துகிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ යොෂුවාව මඟ இப்ப நாங்க පෙන්නනවා. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
வேண்டும், අපි දැන් ඔහුට කීකරු அவருக்கு වෙන්න செவி ඕනේ. கொடுக்க ඔහුට வேண்டும், ඇහුම්කන් දෙන්න ඕනේ. அவருக்கு உண்மையா இருக்க ඔහුට வேண்டும். අවංකව අපි ඇසිරෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க, மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான்? මෝසස් කොයි சாரி, ආකාරයෙන් யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தான்? යෝෂුවා කොයි ආකාරයෙන්ද හිටියේ? தன்னுடைய தலைவனுக்கு ඔහුගේ නායකයාට கீழ்ப்படிந்தான், කීකරු වුණා. அடங்கி இருந்தான். ඔහුගේ ඇතුලේ இப்ப அவன் රැඳී සිටියා. ஆசீர்வதிக்கப்பட்டு ඔහු ආශිර්වාද அவன் ஒரு ලබගෙන தலைமைத்துவத்துக்கு வந்து ඔහු නායකත්වයේ அவனுடைய දරද්දී ஜனங்கள் என்ன செய்றார்கள்? ඔහුගේ සෙනගද මොනවද කරන්නේ? இவனை கீழ்ப்படிறாங்களா இல்லையா? ඔහුට කීකරු වෙනවද செவி නැද්ද? கொடுக்கறாங்களா இல்லையா? ඇහුම්කන් දෙනවද නැද්ද? ஆமே. ආමේන්. இல்லையா, இங்க இருக்கிற நீங்களும் சில நேரம் லேசானவர்கள் அல்ல. මේ ස්ථානයේ ඉන්න ඔයගොල්ලන්ද ලේසි අය නෙවෙයි. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு பெரிய ஊழியக்காரர்களா இந்த இடத்துல எழும்பலாம். මේ ස්ථානයේ ඉන්නව දරුවන් දෙයට නායකත්වයේ දරන සේවය இன்னைக்கு කරන්න நீங்க පුළුවන්. உங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் අද ඔයගොල්ලන්ගේ නායකත්වයට ඔයගොල්ලන් කීකරු වුණා නම් நாளைக்கு நீங்க நடத்தப்படுற ஜனங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ඒට ඔයගොල්ලන් මඟ පෙන්වන්න යනවා වූ සෙනග ඔයගොල්ලන්ට කීකරු වෙනවා. ஆமே. ආමේන්. அது அப்பதான் விளங்கும். ඒ අවස්ථාවේ තමයි ඒ තේරුම් ஒருவேளை அவங்க முரட்டாட்டம் பண்றாங்கன்னா, සමහරක් විට அவங்க ඒ கீழ்ப்படியலனா, කීකරු වෙන්නේ නැත්තම් ஒருவேளை உங்களுக்கு என்ன யோசனை வரும்? ඔයගොල්ලන්ට මොනවද මතක් වෙන්නේ? நான் என் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு இதை தான் செஞ்சேன், මගේ සන්ඩේ ස්කූල් ගුරුවරුන්ට මම මේ දේ நான் තමයි என் කරේ. பாஸ்டருக்கு இதை தான் செஞ்சேன், මගේ පාස්ටර්ට මම මේ දේ තමයි இதை இன்னைக்கு කරේ. ஏன் ஜனங்கள் எனக்கு செய்றார்கள்? අද මගේ සෙනගද මට ඒ දේම කරනවා. ஹalleluya. හalleluya. மோசேக்கு யோசுவா எப்படி மோசேக்கு அடங்கி நடந்தானோ, යෝෂුවා කොයි ආකාරයෙන් எப்படி මෝසෙට கீழ்ப்படிந்திருந்தானோ, කීකරු වුණාද? எப்படி செவி கொடுத்தானோ, කොයි ආකාරයෙන් ඇහුම්කන් දුන්නද? இன்றைக்கு அவன் ஒரு தலைமைத்துவத்திலே வந்து நிற்கும் பொழுது යෝෂුවා අද නායකත්වයේ දරද්දී ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ජනතාව කියනවා நாங்க உங்களுக்கு අපි கீழ்ப்படிவோம், ඔබට කීකරු நாங்க වෙනවා. உங்களுக்கு செவி අපි கொடுப்போம், ඔබට ඇහුම්කන් நீங்க දෙනවා. என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்றோம். ඔබ මොනවද කියන්නේ ඒ දේ අපි කරනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. எனவே தேவன் கூட யாருக்கு இந்த அபிஷேகத்தை ஆவியை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார்? උන්වහන්සේ කාටද මේ ආලේපය දීලා උන්වහන්සේ யாரை தேவன் உயர்த்த விரும்புகிறார்? කාවද උසස් කරන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නේ? யார කාවද? சொல்லுங்க. කාවද? யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கிறார்களோ, කවුද උන්වහන්සේට කීකරු වෙලා උන්වහන්සේ වෙනින් බලා யாரெல்லாம் தேவன் அவர்கள் கொடுத்த தலைமைத்துவத்துக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, කවුරු උන්වහන්සේ දුන්නා වූ නායකත්වයට කීකරු වෙලා அவர்களை ඉන්නවද? தேவன் ஆசீர்வதித்து பயன்படுத்த விரும்புகிறார். ඒ අයද උන්වහන්සේ ආශිර්වාද කළා පාවිච්චි කරන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? ஆமென். හalleluya. ආමේන්. இன்னொரு ஆளை நாங்க பார்ப்போம். තවත් කෙනෙක් දැස අපි බලමු. தெரிஞ்ச ஒரு நபர் தான். අපි දන්නා කෙනෙක්. ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே දෙවෙනි රාජාවලිය 2வது அதிகாரத்திலே දෙවෙනි පරිච්ඡේදය 9வது வசனத்தை வாசிங்க. 9වෙනි පදය ரெண்டு ராஜாக்கள் දෙවෙනි රාජාවලිය 2வது அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය 9வது வசனம் 9වෙනි පදය வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு ரெண்டு ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் கிடக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அடுத்த வசனம். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்க, இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. எலியாட ஒரு வேலைக்காரனாக இப்ப எலிசா இருக்கிறார். එලියාගේ වැඩකාරයෙක් ලෙස එලිසා ඉන්නවා. ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லியிருந்தார், எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று. එලිසාට උන්වහන්සේ කියලා තිබුණා එලියාව මම ගන්න යනවා சுழல் කියලා. காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். සුළඟක් තුලින් එයාව ஆனா ගන්නවා அது எப்ப කියලා. நடக்கும்னு தெரியாது. ඒක කොයි වෙලේද සිදුවෙන්නේ කියලා දන්නේ. ஆமென். ආමේන්. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ස්වාමීන් වහන්සේට පමණයි இப்ப දන්නේ. எலியா திடீர்னு தன்னுடைய ஊழியனாக எலிசாவிடத்துல கேட்கிறார், එලියා හිටපු ගමන් එලිසා ගාව ආනවා. நான் எடுத்துக்கொள்ள முன்னுக்கு உனக்கு என்ன வேணும்? මාව උන්වහන්සේ ගන්න ප්‍රථමයෙන් උඹට මොනවද අවශ්‍ය කියලා. ஆமென். ආමේන්. என்ன கேட்கிறார் இவர்? එයා මොනවද ඉල්ලන්නේ? உங்களோட வீட்டை எழுதி தாங்கன்னு கேட்கல, ඔයගලගේ නිවස මට ලියලා දෙන්න කිව්වේ නෑ. உங்களோட உடுப்பு தாங்கன்னு கேட்கல, ඔයගලගේ ඇඳුම් මට දෙන්න කිව්වේ නෑ. எவ்வளவாவது பணம் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல. කීයක් හරි මුදල් දීලා යන්න කියලා ඉල්ලුවෙත් නෑ. என்ன கேட்டாரு? ඔව් මොනවද ඉල්ලුවේ? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வர ඔබ තුල තිබෙනා වූ ආත්මයේ වරන් எனக்கு எப்படி வேணும்? මට කොහමද ඕනේ? ரெட்டிப்பாக. දෙගුණයක් ලෙස
වෙන්න ඕනේ. எலியாவுக்குள்ள எப்படி ஆவியின் வரம் இருந்தது? එලියා තුල කොයි ආකාරයෙන් ආත්මයක්ද තිබුණේ? வல்லமையான தீர்க்கதரிசியா இல்லையா? තාමත් බලවත් අනාගත எலியா ஜெபம் பண்ண போது வானத்துல இருந்து அக்னி அப்படியே இறங்கி வந்துச்சு. එලියා යාඥා කරපු අවස්ථාවේදී ආසයෙන් ඉඳලා ගින්න බැස්සාවා. எலியா ஜெபம் பண்ண பொழுது மழை நின்றுச்சு. එලියා යාඥා කරපු අවස්ථාවේදී වැස්සද නතර எலியா වුණා. ஜெபம் பண்ண பொழுது மறுபடியும் மழை வந்துச்சு. එලියා යාඥා කරපු අවස්ථාවේදී නැවත වැස්සා. தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஒரு மனுஷன். දෙවියන් වහන්සේ රැගෙන පාවිච්චි தேவனுடைய வரம் அதிகமாய் செயல்பட்டது. උන්වහන්සේගේ වරම් බොහෝ ලෙස ක්‍රියා වුණා. ஹalleluya. හalleluya. இருக்கிறீங்களா? ඉන්නවද? சத்தம் ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இப்ப இந்த எலிசாவுக்கு என்ன ஆசை? දැන් එලිසා තුල තිබෙන ආශාව කුමක්ද? இவருக்குள்ள இருக்கிற வரம் ඔහු තුල තිබෙන அபிஷேகம், ආලේපය, ஆவி ආත්මය எனக்கு எப்படி வேணும்? මට කොහමද ඕනේ? டபுளா வேணும். දෙගුණයක් ඕනේ. எலியா என்ன சொன்னாரு? එලියා මොනවද කිව්වේ? ஓகே, பிரச்சனை இல்ல. ප්‍රශ්නයක් ஆனா නෑ. நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்துல මම ස්වාමීන් වහන්සේ ගන්නා වේ நீ என்னோட අවස්ථාවේ இருந்தா ඔබ මා සමග என்னை ඉන්නවා නම් கண்டால் ආව දැක්කනම් உனக்கு அது கிடைக்கும், ඒ නුඹට ලැබෙනවා. இல்லாட்டி கிடைக்காது. එහෙම නැත්තම් නුඹට ලැබෙන්නේ නැහැ කියලා. ஆமென். ආමේන්. எலிசா என்ன செஞ்சாரு? එලිසා මොනවද කරේ? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக මේ ආලේපය ලබා ගන්න ඕන නිසා என்ன செஞ்சிருப்பாரு? ඔහු මොනවද කරන්න ඇති? என்ன செஞ்சாரு? ඔහු මොනවද කරේ? எங்க போனாலும் எலியா பின்னுக்கு போனாரு. කොහේ ගියොත් එලියා සමගම ගියා. எலியாவுக்கு சில நேரம் அது தொந்தரவா கூட இருந்துச்சு. එලියාට සමහරක් විට ඒක අමාරු දෙයක්. ஒருவேளை டாய்லெட் கூட போய் இருக்க முடியாது. සමහරක් විට එයාට ටොයිලට් பின்னுக்கே வந்திருப்பாரு. ඒකවත් පිටිපස්සෙම ஏன்னா இவருக்கு என்ன பயம்? එයාට මොනවද තිබුණා எந்த බය? நேரத்துல ஆண்டவர் எடுப்பாருன்னு தெரியாது. කොයි අවස්ථාවේදී ස්වාමීන් වහන්සේ ගයි කියලා அந்த දන්නේ. நேரம் நான் கூட இருந்தா தான் எனக்கு அந்த அபிஷேகம் ඒ கிடைக்கும். අවස්ථාවේදී මම එයා සමග හිටියොත් තමයි එලියාව ආලේපය විඩ இல்ல. ලැබෙන්නේ. එලියාව எங்க අතාරින්නේ. போனாலும் பின்னுக்கு போனாரு. කොහේ ගියොත් இரவு පිටිපස්සෙම பகல் ගියා. பின்னுக்கே அலைஞ்சாரு. රෑ දවල් පිටිපස්සෙම ගමන් කරා. அதே 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 போல அவன் என்ன செய்தான்? ஒரு நாளிலே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ඒ ආකාරයෙන්ම යම්කිසි දවසක ඔහු ඒ ආලේපය ලබා அவனுடைய ගත්තා. வாஞ்சை தாகம். ඔහුගේ පිපාසය. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. அவன் பெற்றுக்கொண்டான். ඔහු ලබාගෙන இப்ப பாருங்க, அந்த அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிங்க. ඒ දෙවෙනි පරිච්ඡේදයේ 2 15 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். දෙවෙනි රාජාවලිය 2:15 எரிகோவில் பார்த்துக் கொண்டு நின்ற எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசகளின் புத்திர யார்? இந்த எலிசாவை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை கரங்களை தட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. අපි අපිට ගසා ස්වාමීන් වහන්සේ எலிசா ஒரு சாதாரண வேலைக்காரன் தான். එලිසා සාමාන්‍ය වැඩකාරයෙක් තමයි. இப்ப மத்தவங்க என்னத்தை பாக்குறாங்க? අනිත් අය මොන දේශද බලන්නේ? தீர்க்கதரிசியின் புத்திரர் எல்லாம் என்னத்தை காண்றாங்க? අනාගත වතුරන්ගේ පුත්‍රයන් මොනවද බලන්නේ? எலிசா பாக்குல என்ன விளங்கிச்சா? එලිසා දේශ බලද්දී ඒගොල්ලන්ට මොනවද තේරුමුනේ? என்ன ஆவி வந்திருக்குது? මොන ආත්මයක්ද ඇවිල්ලා තියෙන්නේ? எலியாவின் ஆவி එලියාගේ ආත්මය இப்ப யாருக்குள்ள இருக்குது? කවුරු තුලද තිබෙන්නේ? சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்குது? කවුරු තුලද තිබෙන්නේ? எலிசாவுக்குள்ள இருக்குது. එලිසා තුල තිබෙනවා. என்ன தடாரன் என்ன செய்றாங்களாம்? ඒගොල්ලන් මොනවද කරන්නේ? அவன கால்ல விழுந்து வணங்குறாங்க. එයාගේ කකුලේ වැටිලා වඳිනවා. ஆமென். ආමේන්. தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனை உயர்த்தும். දෙවියන් වහන්සේගේ ආලේපය එක මිනිසෙක් ஒரு උසස් மனுஷனை කරනවා. பெரியவனாய் மாற்றும். එක මිනිසෙක් උසස් කරනවා. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும். බොහෝයට ආශිර්වාදමත්ව තබනවා. ஆமென். ආමේன். இந்த எலிசா ரெட்டிப்பான எலியாவுக்குள்ள இருந்த ஆவியை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டபடினால தான் එලිසා එලියා තුල තිබුණා වූ ආත්මයේ දෙගුණයක් ලබා ගත්ත නිසා තමයි எலியாவை கொண்டு கூட நடக்காத ஒரு காரியம் எலிசாவுடைய கொண்டு நடந்தது. එලියා තුල සිදුවෙච්ච නැති දෙයක් එලිසා තුලින් සිදු වුණේ. யாருக்கு சொல்ல முடியும்? මොන දේද? யாருக்கு சொல்ல முடியும்? මොන දේද යාකර සිදු වුණේ? எலிசா மரித்து ஒரு வருஷத்துக்கு பிறகு එලිසා මිය ගිහිල්ලා අවුරුද්ද කාලයක් ගත වුණායින් පස්සේ இல்லையா, ஒரு மனுஷன் செத்து போனா அவனை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வீசிட்டு போகும் பொழுது அது போய் எலிசாவுடைய எலும்புகளிலே பட்டது. එක මිනිහෙක් මිය ගිහිල්ලා ਉਹ ගෙනල්ලා විසිකරනා විට එලිසාගේ අටකටු වලින් එයා වැදුනා. என்ன நடந்துச்சு? ඒ අවස්ථාවේදී මොනවද සිදු වුනේ? மரித்து போன எலிசாவுடைய எலும்புகளிலே தேவனுடைய வல்லமை இருந்தது. ඒ මිය ගියා වූ එලිසාගේ අටකටු වල උන්වහන්සේගේ மரித்த அந்த பிரேதம் உயிர் பெற்று எழும்பியது. ඒ මරුණා වූ ඒ මනුෂ්‍යයාගේ මලකඳද ජීවණය தேவனுடைய ලබා இரட்டிப்பான ගත්තා. அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டான். දෙවියන් වහන්සේගේ දෙගුණයක් அந்த ආලේපය அபிஷேகம் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது அதை அவனை உயர்த்துகிறது. ඒක ඒ උන්වහන්සේගේ அது அவனை ආලේපය பயன்படுத்துகிறது. උසස් කරන ඒ පාවිච්චි அதை அவனை කරනවා. பெரியவனாய் மாற்றுகிறது. ඒ ඔව්ව උසස් කරන මහත් ஆனா මනුෂ්‍යෙක් யாருக்கு කරනවා. இது கொடுக்கப்படுகிறது? කාටද මේ දේ ලැබෙන්නේ? இந்த எலிசாவும் யாரா இருந்தா தெரியுமா? මේ එලිසාත් කවුරු දන්නවද? வாசிங்க, අපි கடைசியாக வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல දෙවෙනි රාජාවලියේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 11வது வசனம். 11 වෙනි පදය 3 ராஜாக்கள் வருகிறார்கள்.
රජවරුන් 3 දෙනෙක් එනවා. அவருடைய சேனைகளோடு கூட ඒගොල්ලන්ගේ සේනාවල් யுத்தத்துக்கு සමග போகும் பொழுது தண்ணீர் இல்லாமல் போகிறது. යුද්ධයට යද්දී ඒගොල්ලන්ට වතුර නැති වෙනවා. அவங்களுக்கு ஒரு பயம், இந்த யுத்தத்திலே நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோமா. ඒගොල්ලන්ට බයක් ඇති වෙනවා මේ යුද්ධයේදී අපි පරාජයටපත් වෙයි யாராவது කියලා. தீர்க்கதரிசி இருந்தால் அவரிடத்துல போய் கேட்போம் என்ன நடக்கும் என்று. කවුරු හරි අනාගත වතුර කෙනෙක් ඉන්නවා නම් කියන්න ඔහුගෙන් ගිහලා අපි ආමු කියලා. அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ඒ අවස්ථාවේදී ඒගොල්ලෝ මොනවද 2 කියන්නේ? ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல දෙවෙනි රාජාවලියේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 11வது வசனம் 11 වෙනි පදයේදී வாசிங்க. அப்பொழுது யோசபா அப்பொழுது யோசபா விசாரிக்கும்படி நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவர் மறுமொழியாய் சொன்னான். ஆமென். ආමේන්. எலிசா எப்படி எல்லாரும் அறிஞ்சிருந்தாங்க? එලිසා ගැන සෑම දෙනාම කොහොමද දැනගෙන හිටියේ? இஸ்ரவேல் மக்கள் எப்படி, இந்த தேசம் கிராமங்கள் சமுதாயம் எப்படி அறிந்திருந்தது? ඉස්රායල් දේශයේ හිටවු සෑම ගම්වල ජනතාව සෑම දෙනාම කොහොමද දැනගෙන හිටියේ? என்ன சொன்னாங்க? ඒ අය මොනවද කිව්වේ? யாராவது தீர்க்கதரிசி இருக்கான்னு கேட்டதுக்கு කවුරු හරි අනාගත වතුර කෙනෙක් ඉන්නවද කියලා ආපහු எப்படி அறிமுகப்படுத்துறார்கள்? කොහොමද ඒගොල්ලන් අඳුරලා දුන්නේ? யார் இந்த எலிசா? කවුද මේ එලිසා? எலியாவின் கைகளுக்கு එලියාගේ අත් වලට தண்ணீர் வார்த்தவர். වතුර වක් කරපු කෙනා කියලා. ආමේන්. பாஸ்டரோட கை கழுவ தண்ணி ஊத்துன மனுஷன். ඒ පාස්ටර්ගේ අත් සෝදන්න වතුර දාපු මනුස්සයා. ஆமென். ආමේன். அவனை தான் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாத்திருக்காரு? ඔව්ව තමයි අද උන්වහන්සේ කොහොමද වෙනස් எலியாவுக்கு இருந்த කරන්නේ? அபிஷேகத்தை டபலா கொடுத்து தேவன் உயர்த்தி එලියා வைத்திருக்கிறார். තුල තිබුණා වූ இன்னைக்கு ආලෝකය அவனை දෙගුණ தேடி ராஜாக்கள் வருகிறார்கள். අද එයාව සොයාගෙන රජවරුන් එනවා. ஆமென். ආමේන්. அப்ப எலிசாவுக்குள்ள என்ன இருந்தது? එහෙනම් එලිසා තුල මොනවද තිබුණේ? என்ன இருந்தது? මොනවද තිබුණේ? அந்த தாழ்மை, ඒ යටත් அந்த භාවය, கீழ்ப்படிதல். කීකරු භාවය. ஆமென். ආමේන්. எலிசா சொல்லல, එලිසා කිව්වේ නෑ. நான் ஏன் இவருக்கு கைக்கு இவருக்கு ஊத்தி கழுவ தெரியாதா? අයි මම වතුර දාන්නේ යට සෝද ගන්න දන්නේ නැද්ද? எப்ப இவர் பின்னிக்கே நான் போகணுமா? සෑම විට මම මෙයාගේ පිටිපස්ස எப்பொழுது இவருக்கு நான் வேலை செய்யணுமா? සෑම විට මෙයාට මම වැඩ කරන්න எப்பொழுது ඕනද? இவருக்கு நான் பணிவிட செய்யணுமா? සෑම විට මෙයාට මම වැඩ කරන්න அதற்காக ඕනද? ஆண்டவர் என்னை அழைச்சார். ඒ වෙනුවෙන්ද ස්වාමීන් වහන්සේ මාව කැඳෙව්වේ. ஆமென். ආමේන්. அப்படி அல்ல, එහෙම නෙවෙයි. அவனை எல்லாரும் அறிஞ்சிருந்தார்கள். எலியாவின் கைக்கு தண்ணி ஊத்துன ஒரு மனுஷன். තමාගෙන සෑම දෙනාම දැනගෙන හිටියේ එලියාගේ අත්වලට වතුර දාපු මනුස්සයා කියලා. ஆமென். நான் ආමේන්. நினைக்கிறேன் அவன் அதை சந்தோஷமா செஞ்சிருப்பான். අපි හිතනවා එයා සතුටින් ඒ දේ කරන්න ඇති. அதுல உண்மையா இருந்திருப்பான். ඒකේ එයා අවංකව ඇසිරෙන්න தலைவனுக்கு ඇති. கீழ்ப்படிஞ்சு இருந்திருப்பான். ඒ නායකත්වයට කීකරු වෙලා ඉන්න ඇති. ஆமென். ආමේන්. எனவே தான் அடுத்த தலைவனாய் தேவன் அவனை வச்சார். ඒ නිසා තමයි ඊළඟ නායකයෙක් ලෙස அடுத்த උන්වහන්සේ தீர்க்கதரிசியாய் தேவன் அவனை உயர்த்தினார். ඊළඟ අනාගත වතුර කෙනෙක් ලෙස උන්වහන්සේ அவனை ඔහුව தேடி උසස් කරේ. நிறைய நாட்டுல இருந்து ராஜாக்களை தேவன் வர வைத்தார். ඔහුව සොයාගෙන බොහෝ රටවල් වල ඉඳලා அப்ப රජවරුන් நம்முடைய උන්වහන්සේ ஆண்டவர் පත් பாருங்க, யாருக்கு இந்த ஆவி அபிஷேகங்களை கொடுக்க விரும்புகிறார்? එහෙනම් අපේ දෙවියන් වහන්සේ කාටද මේ ආලේපය யாரை ආශිර්වාද பயன்படுத்த දෙන්න? விரும்புகிறார்? කාවද රැගෙන පාවිච්චි කරන්න කැමැත්තෙන් ඉන්නේ? யார? කාවද? யாரு ஆண்டவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தலைமுத்துவத்துக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். කවුරු උන්වහන්සේටද උන්වහන්සේ දුන්නා වූ නායකයන්ටද அவங்கள தான் தேவன் அபிஷேகிக்க ඒ விரும்புகிறார். අයට තමයි அவங்கள උන්වහන්සේ தான் தேவன் ආශිර්වාද பயன்படுத்த දෙන්නේ. விரும்புகிறார். ඒ අය තමයි උන්වහන්සේ රැගෙන පාවිච්චි කරන්නේ. ஆமென். ආමේන්. இல்லையா, சொல்லுவாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். එක මුට්ටියක් බතකට එක අපි ආලටයක් තමයි அவனுடைய බලන්නේ. ஆரம்பத்தை தேவன் பார்க்கிறார். ඔහුගේ මුල් කාලයේ දෙස උන්වහන්සේ எப்படி இந்த බලනවා. தலைவனோடு இருக்கிறான், කොහොමද මේ නායකයා සමග எப்படி ඉන්නේ? கீழ்ப்படுகிறான், කොහොමද කීකරු அவனுடைய වෙන්නේ? சிந்தை எப்படி இருக்கிறது? කොහොමද ඔහුගේ කල්පනාව තියෙන්නේ? ஆமென். ආමේන්. இங்க ஒருவேளை தலைவன் சொன்னதை செஞ்சாலும் மைண்ட் இருக்கும் வேற விதமா. සමහරක් විට නායකයා කියන දේ කරොත් වෙනස් වෙන ආකාරයේ සිතුවිලි දුවනවා. அந்த மாதிரி வேலைக்கு தான் நாங்க. මේ වෙන්නේ වැඩට තමයි අපි. பெரிய பெரிய வேலைக்கு வேற யாரோ, ලොකු ලොකු වැඩවලට වෙන කවුරුත්, ஸ்டேஜ்ல நிக்க வேற யாரோ, ස්ටේජ් එකේ ඉන්න වෙන කවුරුත්, டாய்லெட் கழுவ தான் நம்மள தேடுவாங்க. টয়ලට් එක සෝදන්න තමයි අපිව සොයන්නේ. ஹalleluya. හලෙලූයා. சிலரே நம்முடைய இருதயத்தை தேவன் காண்கிறார். අපේ ආදවත ස්වාමින් වහන්සේ දකිනවා. ஆமென். ආමේன். ஹalleluya. ஹalleluya. எனவே தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ අපි උසස් කරන්න தேவனுடைய அந்த ඕන. அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் උන්වහන්සේගේ ආලේපය අපි ලබා ගන්න தேவனால் ඕන. நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ අපි රැගෙන அநேகருக்கு පාවිච්චි நாங்கள் කරන්න ඕන. ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் බොහෝ என்றால் අයට අපි ආශිර්වාදමත්ව கொஞ்சம் වෙනස් யோசித்து වෙන්න பாருங்க. ඕන. ටිකක් யார் කල්පනා அடங்கி කරන්න. தாழ்மையா இருந்தாங்களோ කවුද
அவர்கள் උන්වහන්සේ ஆவியை பெற்றது மாத்திரமல்ல, அவர்கள் அநேகர் மத்தியிலே கனப்படுத்தப்பட்டார்கள். ඒ අය බොහෝ අය මන්දියේදී ගෞරවයට පත් වුණා. ஆமே ஆமென். இல்லையா? தண்ணீர் ஊத்துன கை கழுவ தண்ணி ஊத்துன மனுஷனை தான் தீர்க்கதரிசன புத்திரர்கள்லாம் வந்து பணிந்து கொள்ள வணங்குறாங்க. ඒ වතුර අත් සෝදන්න වතුර වක් කරපු මනුෂ්‍යයා තමයි ඒ රජවරුන් ඇවිල්ලා වැඳ වැටුනේ. ஆமே ஆமென். அந்த யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, நாங்க நீ என்ன கட்டளை எடுக்கிறீரோ அதை நாங்க செய்றோம். යොෂුවා දෙස බලලා කියනවා නුඹ நீங்க මොනවද ஊன்னு சொல்லுங்க, நாங்க செய்றோம். ඔයා කියන දේ අපි කරනවා. ஆமே ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. இப்படி தேவன் நம்மளை பயன்படுத்த வேண்டும் මේ என்றால், ආකාරයෙන් ස්වාමීන් වහන්සේ අපිව தேவன் நம்மளை පාවිච්චි කරනවා. ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், උන්වහන්සේ අපිට நாங்க ආශිර්වාද உயர்வுகளை කරනවා. தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. අපි උසස්කම් நாங்க සොයාගෙන தகுதியை தேடி போக வேண்டிய அவசியம் අපි இல்ல. අපේ තනතුරු நாங்க සොයාගෙන எங்களுக்கு යන්න ஒரு பிளேஸ வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. අපි වෙනුවෙන් එක ස්ථානයක් සූදානම් தேவன் කරලා அதை අවශ්‍ය தானாக නැහැ. நமக்கு கொடுப்பார். ආමේන්. ඒ ස්වාමීන් වහන්සේ ඉබේම අපිට விசுவாசிக்கிறீங்களா? දෙනවා. විශ්වාස කරනවාද? விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස அவர்கள் කරනවාද? நம்பத்தக்க மனிதர்களாய் நாங்க மாறணும். ස්වාමීන් වහන්සේ අපි විශ්වාස කරන්න පුළුවන් ආකාරයෙන් අපි වෙනස් වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் யோசுவாவுக்கு கொடுத்தாரு. ඒ නිසා තමයි යොෂුවාට அதனால தான் දුන්නේ. எலிசாவுக்கு ඒ கொடுத்தாரு. නිසා තමයි එලිසාට දුන්නේ. ஆமென். ආමේන්. தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපි උසස් කරන්න தேவன் நம்மை බලවත්. ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරන්න அவருடைய බලවත්. அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේගේ ආලේපය දෙන්න උන්වහන්සේ බලවත් ஆனால் எங்களுடைய වෙනවා. ஜீவியத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். නමුත් අපේ ජීවිත දෙස උන්වහන්සේ